ருத்ராட்சம் சிவபெருமானின் கண்ணீர் துளிகளில் இருந்து தோன்றியதாக சொல்லப்படுகிறது. கடவுள்களுக்கு எல்லாம் கடவுளாக போற்றப்படும் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் பல காலம் மூழ்கியிருந்தார். நீண்ட காலத்திற்கு பிறகு அவர் கண்களை திறந்த போது அவரது கண்களில் இருந்து வழிந்த நீர் துளிகள் பூமியில் விழுந்தது. பூமியில் இந்தியா, நேபாளம், இந்தோனேஷியா என குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் இந்த கண்ணீர் துளிகள் விழுந்தது. இந்த துளிகள் விருட்சமாக வளர துவங்கின. இவற்றையே நாம் ருத்ராட்ச மரங்கள் என்கிறோம். ருத்ராட்ச மரத்தில் இருந்து முளைத்த காய்கள் சிறிய பெர்ரிகளாக முளைத்தன. இவைகள் முதிர்ந்து புனிதமான ருத்ராட்ச விதைகள் ஆயின. இந்த ருத்ராட்சங்கள் எம்பெருமான் ஈசனின் கருணையாக கருதப்படுகின்றன. இறைவனின் கண்ணீர் துளிகள் பூமியில் மரமாக முளைத்ததால் ருத்ராட்ச விதைகள் தெய்வீக சக்திக்கும் பூமிக்கும் இடையே பந்தத்தை உருவாக்கும் புனித பொருளாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ருத்ராட்சமும் ஆன்மீக சக்தி, தூய்மை, அமைதி, ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. ருத்ராட்ச வடிவில் சிவனே நம்முடன் இருப்பதாக அடியார்கள் கருதுகிறார்கள். தெய்வ சக்திக்கும் நமக்கும் இடையேயான தொடர்பை ஏற்படுத்தும் ஊடகமாக ருத்ராட்சம் உள்ளது.